வாங்க சாப்பிடலாம். இட்லி முட்டை. இது நேற்று எங்கள் கோயிலில் கொடுத்த ஈஸ்டர் முட்டை. ஈஸ்டர் விரதம் இன்னைக்கு தான் முடியுது. இட்லி, நுரையீரல் குழம்பு. நீங்கள் சைவம் என்றால் உங்களுக்கு சாம்பார். வாங்க சாப்பிடுவோம். இந்த நுரையீரல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். உண்மையிலே சூப்பராக வேறு லெவலாக இருக்குது. வாங்க இந்த நுரையீரல் குழம்பு எப்படி வைப்போன்னு பார்ப்போம். கேக்கு, ஈஸ்டர் கேக்கு எங்காமி கீழே குடி கேக்கு இதோட. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு. வணக்கம் மக்களே. ஆட்டு நுரையீரல் வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் நுரையீரல் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இங்கே கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை போட்டு தாளிச்சிட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் தாளிக்கிற அளவுக்கு வெங்காயம், அரை தக்காளி ஊற்றி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இங்கே மிக்ஸி ஜாரில் தேங்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி, வெள்ளைப்பூடு போட்டு அரைக்கிறேன் மையா. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்க நுரையீரலை இதில் போட்டு மல்லி, மிளகாய்த்தூள் போடணும். நம்ம மையா அரைச்ச தேங்காவை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு மதிய சாப்பாட்டுக்குன்னா கட்டியாக வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் இட்லிக்கு, அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிட வேண்டியதான். வாங்க நல்லா கழிச்சு 2 மல்லிச்செடி போட்டு இறக்கிடுவோம். இட்லிக்கு நுரையீரல் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.